சவுத் ஸ்டேஜ் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட தமிழ்வாணன் சார் இருக்காரு. இவர் வந்து ஒரு காலேஜோட ப்ரொஃபஸர், அதுவும் ஒரு ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ப்ரொஃபஸர் இல்லை சார். வணக்கம் சார். வணக்கம். ஓகே. உங்களோட ஜேர்னி சார், நீங்கள் ஃபைன் ஆர்ட்ஸ் நீங்கள் டீச் பண்ண ஆரம்பிச்சதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு டிராயிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, ட்ராயிங் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் படித்தா தான் வந்து ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பேசிக்காக ட்ராயிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது வந்து நமக்கு எங்கே ஃபில் ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு ட்ராயிங் மட்டுமே இல்லாமல் அந்த ட்ராயிங்கை வந்து ஒரு கேரியர் வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு படிப்பு ஒரு கூட இருந்தால் தான் அந்த ட்ராயிங்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்கும். ஒரு வேல்யூ இருக்கும். அப்படி ஒரு வேல்யூ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கணும். ஃபைன் ஆர்ட்ஸ் படித்தோம்னா ட்ராயிங்குடைய வேல்யூ, நம்மளுடைய ஆர்வம் எல்லாமே வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக அங்கே இருக்கும். அதுக்கு உண்டான இடம் தான் ஃபைன் ஆர்ட்ஸ். ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் நிறைய வருஷமாக டீச் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து கடந்து போயிருப்பீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இப்போ சில டைம்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனால் டேலண்ட் இருக்காது. அவங்களெல்லாம் நீங்கள் எப்படி சார் பூஸ்ட் பண்ணுவீங்க? இல்லை, இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தாலே போதுமானது நமக்கு. அவங்க டேலண்ட்டை நம்ம வந்து கண்டுபிடிச்சி அவங்க எதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறது தான் ஒரு ஆசிரியருடைய வேலை. அதை கண்டுபிடிச்சி கரெக்டாக அந்த இடத்துல பூஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் தேவைப்படும். ஓகே. அவங்க சிம்பிளாக வரைஞ்சா கூட நல்லா வரைகிறீங்க, டிமோட்டிவேட் பண்ணாமல் அவங்கள வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து ஆர்வத்தை தூண்டி அவங்கள வந்து ஆர்ட்டில் வந்து நல்லா வந்து ஒரு ஸ்கில்லாக டெவலப் பண்ணலாம். ஓகே. ஆர்ட்டில் நிறைய இருக்குது. உங்களுக்கு பர்சனல் ஃபேவரேட்டாக ஏதாவது ஒன்று இருக்கும்ல, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் கேன்வாஸ் பெயிண்டிங்கும். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வாட்டர் கலர். ஓகே. என்னென்னா ஆயில் பெயிண்டிங்கு, அக்கர்லிக்கு அந்த மாதிரி நிறைய மீடியம் வந்துடுச்சு. வாட்டர் கலர் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே. அதுதான் எனக்கு சேலஞ்சாகவே இருந்தது. ஏன்னா ஆயில் கலர் வந்து கொஞ்சம் டைம் இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். அக்ரிலிக் அதே மாதிரி தான். ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட கொஞ்சம் டைம் கொடுத்தோம்னா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அது மாதிரி கலர் திரும்ப அப்ளை பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் வாட்டர் கலர் அப்படி இல்லை. அது வந்து ஒரு பிளான்டாக பண்ணணும். அது ஒரு ஃப்ளோவாக போகும். அது போகிற போக்கில் நம்ம அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அது நம்ம வழிக்கு கொண்டு வரணும். அதுதான் சேலஞ்சாக இருந்தது. அதில் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்தது. எனக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ண கொஞ்சம் பழகிடுச்சு. அதுவாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஓகே. கொஞ்சம் வாட்டர் கலரு இன்னும் நல்லா பண்ணுவோம். இப்போதைக்கு ஓரளவுக்கு பண்ணுறேன். சூப்பர் சார். பொறுமை அப்படின்ற விஷயம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எவ்வளோ முக்கியம்? ரொம்ப முக்கியம். ஆமாம், நம்ம பொறுமையாக இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ணவே முடியாது. ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து எப்படி சொல்லணும்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு ஒரு வரம் வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த வரம் எப்படி நமக்கு சும்மா கிடைக்காது. நம்ம தவம் இருக்கணும். தவம் எப்படி இருக்கணும்னா உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்தால் தான் நமக்கு வரம்னு ஒன்று கிடைக்கும். அந்த மாதிரி தான் பொறுமை. நம்ம ஒரு ஆர்ட் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு அவுட் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா மனசை ரிலாக்ஸ் பண்ணி தவம் மாதிரி இருந்து எல்லாத்தையும் மறந்து அந்த ஆர்ட்டுக்கிட்ட நம்ம உண்மையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம நினச்சது, நம்ம ஃபீல் பண்ணது வரமாக நமக்கு வந்து அந்த ஆர்ட்டாக கிடைக்கும். ஓகே. ரொம்ப பொறுமையாக இருக்கணும். நம்ம ஆர்ட்டுக்கிட்ட கோவப்பட்டோம்னா நம்ம நினைக்கிற மாதிரி அவுட்டு வராது. இது என்னுடைய அனுபவம். சூப்பர் சார். நீங்கள் வந்து இப்போ ஆர்ட் பண்ணுறனால நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாகவே இருந்திருக்கலாம், மேபி இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டாக. ஆனால் நீங்கள் வந்து டீச்சிங்குள்ளே போயிட்டீங்கல்ல. இது வந்து எனக்கு தெரியும் டேலண்ட்டை நான் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே எப்போ சார் வந்துச்சு? டீச்சிங் சைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து டீச்சிங் போகிற ஐடியா இல்லை. ஓகே. அப்படியே ஒர்க் பண்ணிவிட்டு அப்படி ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலான்ட்டு. கூட இருக்கிற நண்பர்கள் வந்து நீ வந்து உனக்கு இருக்கிற திறமையை வந்து நீ வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித்தரணும், அதோடு முடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, சரிடா எனக்கு கிளாஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இல்லை ட்ரை பண்ணு. அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் வந்து என்னுடைய ஆசிரியர்கள், நல்ல ஆசிரியர்கள் நம்ம கூட இருந்தாங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கெரியர் கிடைக்கும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி என்னுடைய ஆசிரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நீ நல்லா ஒர்க் பண்ணுற, ஸ்கில்லை வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும், நீ ஒரு நாள் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிக் கொடுங்க. நான் சும்மா கொஞ்ச நாள் அப்படியே ஒர்க் பண்ணிவிட்டு இருக்கிறத சொல்லி கொடுத்துட்டு அப்படி போயிடலான்னு நினச்சேன். ஆனால் லைஃப் அப்படி ஆகிடுச்சு, ஃபுல்லாக ஆசிரியர் மாதிரி ஆகிடுச்சு. என்னென்னா சொல்லிக் கொடுக்குறது நம்ம கொஞ்சமாக சொல்லி கொடுத்தா கூட அது உண்மையாக சொல்லி தரணும், மனசார சொல்லி தரணும். ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம மனசார நினைக்கணும். ஐயோ அவன் கற்றுப்பானே அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அவன் கற்றுக்கவே மாட்டான். அவன் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு மனசார நம்ம நினைக்கணும். அப்போ தான் நமக்குள்ள இருக்கிற அந்த உணர்வுகள் வந்து ஆர்ட் வந்து
அவனுக்கு போய் சேரும். ம். ஸோ மனசுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஐயோ கற்றுப்பானே, நம்மளும் நல்லா வரைஞ்சிருவானே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னாவே அது வந்து அவனுக்கு வந்து உண்மையாக போய் சேரவே சேராது. ஒரு சின்ன ஒரு கோடு போட்டால் கூட அந்த கோடுனுடைய உண்மைத்தன்மை வந்து அவனுக்கு புரியாது. அது புரியணும் அப்படின்னா நம்ம உண்மையாக இருக்கணும், ஆசிரியராகவே இருக்கணும். நம்ம ஆசிரியராக இருந்தால் தான் அவனுக்கு போய் சேரும். ஸோ ஒவ்வொரு மாணவர்களும் நம்மக்கிட்ட இருந்து நம்ம கலையை கற்றுக்கணும்னு ஒரு ஆசிரியர் நினச்சா மட்டும்தான் கற்றுக்க முடியும். சூப்பர் சார். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜிஸ் நிறைய டெவலப் ஆயிடுச்சு. ஆர்டிஸ்ட்டுக்கு வந்துட்டு சில பேருக்கு பயப்படுறாங்க, லைக் நெக்ஸ்ட் நம்ம ஏஐ வந்து டாமினேட் பண்ணிடுமோ அப்படின்ற மாதிரிலாம். ஒரு டீச்சராக நீங்கள் பார்க்கும்போது எப்படி? எனக்கு அந்த ஏஐ பற்றி கொஞ்சம் கவலையே கிடையாது. ஓகே. ஆமாம், என்ன தான் ஏஐ வந்தாலையும் அதை வந்து கையாளுறதுக்கு நமக்கு ஒரு திறமை வேணும். அந்த திறமை இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஸ்கில்லு வேணும். நம்மக்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்மளுடைய ஸ்கில்லை அதுக்கிட்ட கொடுத்தா தான் நமக்கு என்ன வேணுன்றது அது கொடுக்கும். அது ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் தான், அது பிளாங்காக தான் இருக்கும். நம்மக்கிட்ட அதுக்கிட்ட கேட்குறோம்ல, அந்த கேட்கறதுக்கு உண்டான நாலேஜ் நம்மக்கிட்ட இருக்கணும். ஓகே. அந்த நாலேஜ் இருந்தால் தான் நமக்கு தேவையானது அது கொடுக்கும். இல்லைன்னா அதை வச்சுட்டு சும்மா உக்காந்துருக்கணும். ஓகே. என்னுடைய புரிதல் அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கில்லாக இருக்கோம் அப்படின்னா எதை பார்த்தோம் நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. சூப்பர் சார். நீங்கள் வந்து ஜெயலலிதாவோட அந்த பெயிண்டிங் வரைஞ்சிங்க, ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் அது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எவ்வளோ பெருசு அது அண்ட் எவ்வளோ நாள் எடுத்துச்சு உங்களுக்கு வரையறதுக்கு? ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு இல்லையா, ஓவிய கல்லூரி. அந்த கல்லூரி முதல்வர் தான் வந்து நமக்கு அந்த ஒர்க்கு கொடுத்தாரு. டைரெக்டாக வந்து அந்த சிஎம் ஒர்க்கு நமக்கு வரல. அப்போது அவர் வந்துட்டு எப்படி நம்ம கொடுக்குறாருன்னா, அவருக்கு நெருங்கிய நண்பர் நான். ஓகே. அவருக்கு இப்போ சில ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பேன். அதனால் நம்பிக்கையின் பேரில் என்கிட்ட அந்த ஒர்க்கு கொடுத்தாரு. அப்போது பண்ணும்போது அவரும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஐடியா பண்ணி தான் அந்த ஒர்க் பண்ணோம். ஸோ லாஸ்ட்டில் வந்து சட்டமன்றத்துக்கு போகும்போது அது நான் வரைஞ்சதாக வந்து எல்லோருக்கும் தெரிய வந்துருச்சு. தெரிய வரும்போது கொஞ்சம் பேட்டி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு.